நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ. ஸோ சிங்கப்பூர் போகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பயனுள்ள தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், வெளிநாட்டில் இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாடு விட்டு நாடு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க சிம்மை வந்து அங்கே யூஸ் பண்ண முடியாமல் போகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஏர்செல் சிம்லாம் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போனோன்னா ரோமிங்கில் கனெக்ட் ஆயிரும். நிறைய பேர் வைக்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ சிம் வந்து சிங்கப்பூர் போயிட்டா கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜியோ சிம்மை எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து ரோமிங்காக மாற்றணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரைஸ் ரேட் அதிகமானதுனால நிறைய பேர் வேறு சிம்முக்கு மாறிட்டீங்க. அப்படி யாராவது மாறிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி மாறாமல் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் போனோன்னா வந்துட்டு ஜியோ சிம்மை வந்துட்டு ரோமிங்காக மாற்றலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜிபே வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஓடிபி வரும். ஆதாரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஓடிபி வரும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம நம்பருக்கு ஓடிபி வரும். அப்படி இருக்கிறப்ப நம்ம சிங்கப்பூரில் இருந்தாலும் ஓடிபி வரணும், நம்ம கண்டினியூஸாக அந்த நம்பரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஆக்டிவில் இருக்கணும். அதுக்கு மெயினாக வந்து நீங்கள் ரோமிங் ஆக்டிவ் பண்ணியிருந்தால் தான் வந்து ஆக்டிவில் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவலை நமக்கு சொன்ன சார்லஸ் பிரதர் அப்படி அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? அவர் தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெளிவாக சொன்னாப்புல. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். ஓகே, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கப்பூர் கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்தியாவிலே வந்துட்டு உங்களோட ஜியோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. அந்த ஜியோ ஆப்பில் போயிட்டு மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஜியோ ஆப்பில் போயிட்டு மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் எல்லாத்தையுமே இங்கே பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த மெனுவை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சர்வீஸ் செட்டிங் அப்படின்றது போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ரோமிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்நேஷனல் ரோமிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 or 2 டேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே போய்ட்டும் நீங்கள் இதிலே ஜியோலே டேட்டா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் டாப் அப் பண்ணணும். அப்படி இல்லைனா டாப் அப் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம ஜியோ சிம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு சிங்கப்பூரில் ஸ்டார் ஹப் அப்படின்னு ஒரு சிம் கார்டு இருக்குது. அதோட வந்து அவங்களோட டைப் பண்ணி நமக்கு வந்துட்டு ரோமிங்கை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஜியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அங்கே அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து இங்கே டாப் அப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, உங்கள் சிம் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக. அந்த டாப் அப்பை கண்டிப்பாக பண்ணிக்கணும். நீங்கள் வருஷ கணக்கில் சிங்கப்பூரில் இருக்க போகிறீங்க அப்படின்னா இயர்லி பேக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இயர்லி பேக் போட்டுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே வந்து நீங்கள் லோக்கல் கால் பேசுகிற மாதிரியே வந்து நீங்கள் காலும் கூட பேசிக்க முடியும். இந்த இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காலும் பேசிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கால் பேசுறதுக்கு அமௌண்ட் கட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஓடிபி மெசேஜ் அனுப்புறதுக்கும் அமௌண்ட் அதிகமாக கட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் காலே பேசிக்கலாம். ஓடிபிக்கு அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது மாதிரி தான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட ஜியோ சிம்மை வந்து இன்டர்நேஷனல் ரோமிங்கை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இந்த இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இல்லை வேறு யாருக்காவது வந்து தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் வைங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.